தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. தர்ஷிகாவுக்கு மார்னிங்கே தீபக் அண்ணா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நீ இப்போ 2 வாரமாக ரொம்ப தெரிய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தர்ஷிகா சொல்கிறாங்க, நம்மளாக போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு பண்ண முடியாது இல்லையா, ஏதாவது இருந்தால் தானே பண்ண முடியும். ஃபஸ்ட் 2 வீக் கேப்டனாக இருந்தேன், அப்போ அதுக்கு ஏதாவது ரோல் இருந்தது, ஸோ நான் அதை ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வார டாஸ்கில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தானே நம்ம ப்ளே பண்ண முடியும், நம்மளாம் என்ன போட்டு பண்ணுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. அப்போ பவித்ரா சொல்கிறாங்க, ஆமாம் அதைத்தான் நானும் சொல்கிறேன், நம்மளாம் போயிட்டு என்ன பண்ண முடியும், அப்படி பார்த்தா முத்து மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. உடனே தர்ஷிகாவும் சொல்கிறாங்க, கரெக்டு, முத்துவும் என்ன பண்ணுறாரு அதே தானே. இப்போ முத்து 4 வாரம் முத்து 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 ஃபுல் முத்துவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முத்துவாக காணவே இல்லை. என்னோடய கிராஃபும் அதே மாதிரி தான் இருக்குது. முதல்ல எனக்கு கேப்டனாக இருந்தது, அதுக்கு அடுத்து அந்த வீட்டில் இருந்த டாஸ்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 வாரமாக என்ன வீக்லி டாஸ்க் மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியுது, அதை தான் நானும் பண்ண முடியும். இப்போ முத்து அப்படி பார்த்தா முத்து இப்போ காணவே இல்லையே. முதல்ல வந்து அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிவிட்டு, இல்லை முத்து பண்ணுறாரு, அவர் கொடுத்த வேலையை பண்ணுறாரு. பட் ஸ்டில் அந்த ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் முத்துன்னு இருந்ததுக்கு கண்டிப்பாக இப்போ அவர் ஏதோ ரொம்ப கம்மியாக தான் ப்ளே பண்ணுறாரு. அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும், அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதாவது அவங்க என்ன அசியூம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்களோட கிராஃபும் முத்துவோட கிராஃபும் சேமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாவம் அவங்க பேபி ஹவுஸ்க்கு உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. நம்ம ஒரு அவுட் சைடர்ஸாக அந்த கேமை பார்க்குற மாதிரி அந்த கண்டஸ்டன்ஸால் பார்க்க முடியாது. அதனால அவங்க அப்படி அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. பட் முத்துக்குமரனோட கேம் வந்து இன்னும் ரொம்ப அலைவாக தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, முத்துவும் கேப்டனாக இருக்கும்போது தானே அவரால் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. முத்து கேப்டனாக இருந்தாலும் கேப்டனாக இல்லைனாலும் அவரால் அவரோட கேமை வந்து ரொம்ப அலைவாக வச்சுக்க முடியுது தர்ஷிகா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லவ் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சப்பறம் அவங்களோட கிராஃப் வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் எலிமினேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், தர்ஷிகா இந்த வீக் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.